வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். கஸ்டம் டைட்டில் பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ போய்ட்டு இங்கிலீஷ் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபேமிலிஸ் இருக்கும். அதில் வந்து டைட்டில் பிளாக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து A1 A2 இந்த மாதிரி வந்து பேப்பர் சைஸ் இருக்கும். அதை வந்து A2 செலக்ட் பண்ணிட்டு A3 செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து எடிட் பண்ணி நம்மளோட பிளான்லாம் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வந்து சீட் வந்து ஓப்பன் ஆன மாதிரி இந்த சீட்டில் வந்து பவுண்ட்ரி அதை நம்ம கொடுக்கணும். ஸோ 10 mm ஆப்செட் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து பவுண்ட்ரி லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் மறுபடியும் வந்து லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிக் லைன் கொடுத்துட்டு ஆப்செட் வந்து 100 mm கொடுத்துக்கிறேன் ரைட் சைடில். மறுபடியும் லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டாப்பில் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு 55 mm தள்ளி ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லைன் வந்து 55 mm ஆப்செட்டில் இருக்கணும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே லைன் கமாண்டை யூஸ் பண்ணிட்டு பிக் லைனை கொடுத்துட்டு இந்த ஆப்செட் வந்து 55 mm கொடுத்துட்டு பிக் பண்ணி மோர் லைன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து லேபிள்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முன்னாடி நம்ம வந்து டெஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து. ஸோ வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல நமக்கு டெஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து டெஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ வந்து அதோட எடிட்டிங் ஆப்ஷன் போய்ட்டு அதோட டெஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 mm கொடுக்குறோம். 2 அல்லது 2.5 mm கொடுப்போம். போல்டு பேஸ் டெஸ்ட்டோட ஸ்டைலு என்ன வேணால் கொடுக்கலாம். நான் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். நம்ம எந்த இடத்துல வந்து டெஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணால் வந்து அந்த கர்சர் வந்து ஓப்பன் ஆகிரும். இந்த இடத்துல வந்து டெஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாயினரி ஷெடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை அப்படியே அகைன் மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வேணுன்ற இடத்தெல்லாம் டெஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து டெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணுன்றதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து செட் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கீழே நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து ரைட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங் மட்டும் தான் நான் வந்து எழுதுகிறேன். அதுக்கு கீழே வேணுன்றதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர் இண்டெக்ஸ், இந்தந்த கலர் வந்து இந்தந்த இதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கலர் இண்டெக்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்காக அந்த காலம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க சைட் அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு டெஸ்ட்டில் எடிட்டிங் போய்ட்டு ஏரியா ஆஃப் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சைட் அட்ரஸ் எடிட்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து சைட் அட்ரஸ்னு கொடுத்துருவோம். ஸோ சைட் அட்ரஸ் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து என்ன உங்களோட சைட் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஜினியரோட சிக்னேச்சர், அடுத்து வந்து ஓனரோட சிக்னேச்சர். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்க வேண்டியதான். அது கிரியேட் லைன் கமாண்ட் போயிட்டு இது ரெண்டையும் வந்து தனித்தனியாக பிரித்து காமிச்சிடணும். இன்ஜினியரையும் வந்து ஓனரையும் வந்து தனித்தனி காலமாக வந்து பிரித்து காமிச்சிடுவோம். அந்த டெஸ்ட்டை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த டாப் கார்னரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் டெஸ்ட் கமாண்டை எடுத்துகிட்டு நம்மளோட ட்ராயிங்கோட டைட்டில் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஸோ டைட்டில் நம்ம என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அதை வந்து டைப் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கிறத நம்ம தான் ஃபில் பண்ணிக்கிறணும். ஸோ இதை லோடின் ப்ராஜெக்ட் கொடுத்துடணும். லோடின் டு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இங்கே சீட் ஆல்னு இருக்கும். சீட் ஆலை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சீட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபேமிலி நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலி வந்து ஆளாக இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓப்பன் பண்ண முடிஞ்ச முன்னாடி இந்த லெவல் 1 வந்து ட்ராக் பண்ணி இழுத்து விடணும். நமக்கு என்னென்ன ட்ராயிங்லாம் வேணுமோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த டைட்டில் இழுத்து விட்டோம்னாக்கா நமக்கு அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பவுண்ட்ரி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணோம்னாக்க லெவல் 1 போய்ட்டு அதோட பவுண்ட்ரி வந்து நம்ம எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கே ஆப்ஷனில் வந்து கிராஃப் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து பவுண்ட்ரி நம்மளோட பில்டிங்கோட எட்ஜில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பவுண்ட்ரி மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட டைட்டில் பாக்ஸில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ சீட் ஒன்று நம்ம அதை க்ரியேட் பண்ண அந்த சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இந்த சீட்டில் வந்து லெவல் 1 அப்படியே வந்து ட்ராக் பண்ணி இழுத்து விடணும். ஸோ இதை நம்ம தேவையான இடத்துல கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம்.
ஸோ லெஃப்ட் சைடில் பாட்டம் கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த செக்ஷனை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த செக்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறணும். சீட்டை ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னா நம்மளோட செக்ஷன் வியூவை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே இழுத்து விடணும். இழுத்து விட்டால் அந்த செக்ஷன் வியூ வந்து இங்கே வந்து கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க எலிவேஷன் வியூ இந்த எலிவேஷன் வியூவை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதான் நமக்கு அங்கே வந்து பேப்பரில் வந்து செட் ஆக போகுது. ஸோ வந்து சீட்டை ஓப்பன் பண்ணி முடிச்ச முன்னாடி நம்மளோட எலிவேஷனை வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிடணும். ஸோ எலிவேஷன் வியூ நமக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து டைட்டில் பிளாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். இதான் வந்து ஃபைனலாக வந்து Ctrl+P கொடுத்து பிரிண்ட் கொடுத்தா நமக்கு வந்து ட்ராயிங் வந்து ரெடி ஆயிடும். ஓகே, தேங்க்யூ.